உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னென்னா நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு செல்லுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ரினியூ ஆகிட்டே இருக்கும். எல்லா பொருளுக்கும் இருக்க மாதிரி இதுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் வந்தோடனே இட் ரினியூஸ் இட் செல்ஃப். ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆளாக இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ தட் பர்சன் இஸ் டெட். இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரினியூ ஆகிட்டு நீங்கள் வந்து வேறு டிஃப்ரெண்ட் பர்சன் டுடே. ஸோ நம்ம பாடியிலே எப்படி ஒரு மெக்கானிசம் இருக்கும்போது நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரணும், அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றணும், ஆல்ட்ரு பண்ணணும். கரியராக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை என்ன விஷயமாகவும் இருக்கலாம். அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அது எப்படி பண்ணும்? என்ன சொல்லுவாங்கன்னா, யூ காண்ட் சால்வ் அ ப்ராப்ளம் தட் யூ கிரியேட்டட் வித் த சேம் மைண்ட் செட் யூ கிரியேட்டட் இட். அதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ, அதை நீங்கள் சால்வ் பண்ணுறது அதே பழைய மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு மேக் அ சேஞ்ச் டு யர் மைண்ட் செட் ஆஸ் வெல். ஸோ அந்த ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பழைய மைண்ட் செட்டோ அந்த பழைய விஷயங்களோ நீங்கள் விட்டுட்டு புதுசாக நீங்கள் வந்து புது அப்ரோச் எடுத்து தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ஸோ நானும் அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஒரு சில சேஞ்சஸ் த வே ஐ ஒர்க் அண்ட் லைஃப் ஸ்டைல்லையும் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் சேஞ்சஸ் பண்ணலாம். லைக் உங்களோட டயட்டாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு பேட் ஹேபிட், ஆல்கஹாலாக இருக்கலாம், எனி பேட் ஹேபிட் ஃபார் தட் மேட்டர். அதை வந்து விட்டு வெளியே வரணும். வந்தீங்கன்னா தான் வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஒரு சில விஷயங்களுக்கு அது ஹேடில் தான் இருக்கும் கண்டிப்பாக 100%. அப்புறம் நான் கரியர்னு சொல்லும்போது இன்னும் ஞாபகம் வந்தது. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அப்ராட் எஜுகேஷன் விஷயமாக நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு அட்மிஷன் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். ஏன்னா மிடில் ஈஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதோட இம்பேக்ட் வந்து மற்ற ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கும் இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் டவுன் த லைன் கூட அதோட இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ இங்கே என்ன பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது? நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ், நிறைய கோர்சஸ், டிஃப்ரெண்ட் கோர்சஸ் ஆனால் இருக்குது. ஸோ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. மேபி நம்ம வென் திங்ஸ் கெட் பெட்டர் நீங்கள் உங்களோட பிஜிக்கோ மாஸ்டர்ஸ்க்கோ நீங்கள் வந்து அப்ராட் எஜுகேஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ குறிப்பாக எம்பிபிஎஸ் வந்து நம்ம மோஸ்ட் அந்த ரஷ்யன் சைடு அப்போது அதை சுற்றி உள்ள கண்ட்ரீஸ்க்கு தான் நம்ம வந்து அட்மிஷன்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த விஷயங்களை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. வேறு ஆப்ஷன்ஸ் அதை விட நிறைய பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பார்க்குறது நல்லது. ஸோ இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில் நம்ம சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வில் டிஸ்கஸ் a lot of things going forward. Good luck.